பாசமான புலிங்க கூட 10 நாள் தூங்கலாம். பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம். 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது இதன் ஆணி வேறு யாரு. இப்படி ஒரு வாழ்க்கையை சொந்தங்களோட வாழ மாட்டோமா அப்படின்றது பல பேருடைய கனவு. மொபைல் போன்ஸ் எல்லாம் தூர வச்சுட்டு சொந்தங்களோட கதை பேசிட்டு ஒரே வீட்டுல பாயில படுக்கும்போது அந்த ஃபீலே தனிதான்ல. இந்த காலத்துல எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு யோசிச்சா அதை பாசிபிள் ஆக்கி இருக்காங்க கன்னிகா ஸ்னேகன். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டையே மாத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில ஒரு சூப்பரான பழக்கத்தை இப்போ கன்னிகா ஸ்னேகன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கிற பிஸி லைஃப்ல யாருங்க ஃபேமிலியோட இருக்கா? எல்லாருமே தனித்தனி குடும்பங்களா தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு விசேஷம் அப்படின்னா தான் எல்லா சொந்தக்காரங்களும் மீட் பண்ணுவோம். சித்தப்பா, சித்தி, அத்தை, பங்காளி, அவங்க இவங்கன்னு எல்லாரையும் அந்த ஒரு நாள் தான் பார்ப்போம். அப்படி என்னைக்காச்சும் ஒரு நாள் மீட் பண்ணும்போது அந்த ஒரு நாள் அவங்களோட சிரிச்சு பேசி ஜாலியா பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பிளானை தான் இவங்க பண்ணியிருக்காங்க. சொந்த பந்தம் கூட இருந்தா நெருப்புதான் நடக்கலாம். 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஒன்னாதான் தூங்க போறோம். ஸோ அதனால நோ மொபைல் போன்ஸ் அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்கவுங்க எல்லாரும் மொபைல் போன்ஸை கொடுங்கன்னு ஒரு கூடையில எல்லாருடைய போனையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாலில் அப்படியே பாய போட்டு லைனா தலகாணிலாம் போட்டு வரிசையா எல்லாரும் படுத்துக்கிறாங்க. சொந்தங்களோட ஜாலியா சிரிச்சு கதை பேசி எல்லாரும் வரிசையா படுத்துக்கிறாங்க. அந்த ஃபீலே தனிதான்ல. இது போன வருஷம் நடந்திருக்குங்க. போன வருஷம் பொங்கலுக்கு கன்னிகாவும் ஸ்னேகன் அவர்களும் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அங்க கிராமத்துல நடந்த நிகழ்வு தான் இது. இந்த வீடியோவை கன்னிகா ஷேர் பண்ணி போன வருஷம் மெமரிஸ்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்ப்பா அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.